ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த மாதம் மளிகை ஜாமான் நான் வந்து என்னென்ன வாங்கினேன், அதில் எவ்வளோ வந்து நான் பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ணேன் அப்படிங்கிறதான் பற்றி நான் வீடியோவில் வந்து சொல்லலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே மளிகை ஜாமான் வாங்குறப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான மாதிரி, அதாவது சீசனுக்கு தேவையான மாதிரி ஜாமான், அப்புறம் வெயில் நாளில் வந்து என்ன சாப்பிடுவோம், அப்புறம் மழை நாளில் இருந்தால் என்னென்ன சாப்பாடு எடுத்துக்குவோம், அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து பணத்தையும் சேவ் பண்ண முடியும். உபயோகமான பொருளை வாங்கியிருக்கும் போது நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பருப்புலாம் வந்து நான் இப்போ மழை நாள் வந்து அவ்வளோவா வயிற்றுக்கு ஒத்துக்காததுனால இதெல்லாம் நான் வாங்காமல் இருந்தேன். இப்போ திரும்ப வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் வெல்லம் வந்து எதுக்கு வாங்கியிருக்கோன்னா, நம்ம வந்து கம்பு மாவு இதெல்லாம் வந்து அரைக்கிறத நான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து கம்பு புட்டு, கொழுக்கட்டை அதெல்லாம் வந்து இப்போ நல்லா சாயந்தர நேரத்தில் வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸு கேட்டோம்னா அந்த மாதிரி அடை, தோசை மாதிரி பண்ணி தரலாம், கொழுக்கட்டை புட்டுலாம் செய்யலாமேன்னு. அதனால தான் நான் வந்து 1.5 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன். கோதுமை மாவு அரைச்சிருக்கேன். அப்படியே கோதுமை மாவு வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தோணும். இது வந்து பூரி போடுறதுக்கு அந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பூரிக்கு வந்து இந்த மாவு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக மைதா கலந்த மாதிரி தான் கடை மாவு இருக்குது. அதனால் 1 கிலோ மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உப்பு பாக்கெட்லாம் இருக்கிறதுனால ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதிலே வந்து தூள் உப்பு ஒன்று வாங்கிட்டேன். பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து எண்ணெய், ரவை வந்து பிராண்டடை விட இந்த ரவை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது ரேட்டு. அதனால் சரின்னு நான் அது ஒரு பேக்கெட் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதேமாரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த காயின் வந்து நிறைய நம்ம வந்து இது மாதிரி வீடியோலேயும் காமிச்சிருக்கேன். எல்லார் வீட்லேயும் வாங்குவீங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் ஒரு 2 வருஷமாக தான் வாங்கிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றி அவ்வளோவா வந்து டீட்டெயில் தெரியாது. அப்புறம் நான் ஷாப்களில் பார்த்துட்டு தான் நான் ஷாப்பிங்களில் வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னெல்லாம் வந்து எனக்கு இதை பற்றி விவரம் தெரியாது. நான் வந்து வாங்கி பொரிச்சதெல்லாம் இல்லை, கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ தெரிஞ்சதுனால சாயந்தர நேரத்தில் நம்ம ஒன்று போட்டாலே 3 பேர் ஆளுக்கு 1 கை 2 கை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி சாயந்தர நேரத்தில் பொரிக்கலாமேன்னு அதுதான் வாங்கினேன். அப்புறம் சேமியா பாக்கெட் 2 மாங்கி பாக்கெட் வந்து 10 ரூபா பாக்கெட் தான். இது வந்து வெயிட்டு குறைச்சிட்டாங்க எங்களுக்கு இடையே. இப்போ பார்த்தா சின்ன சின்னதாகவும் தெரியுது. இதில் வந்து ஒரு அளவு எவ்வளோ கிராம் அளவு இருக்குன்னு தெரியல. அதனால் 4 பாக்கெட் தான் நான் எப்போதும் வாங்குவேன். ஒரு வேளை மட்டும் சாப்பிட்ற மாதிரி மாதத்துல. இது ஒரு ஆசைக்காக குழந்தைங்க சாப்பிடும்போது நம்மளுமே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நிறைய வாங்குறதுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால. மீல் மேக்கரு இது வந்து இப்போ சமீபத்தில் வந்து கிரேவி குருமா மாதிரி பண்ணால் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால இது தோசைக்கு, அப்புறம் வந்து சப்பாத்திக்கு, அதாவது மெயினாக தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால தான் இதை வந்து நான் இதுக்கு தீர்ந்துட்டனால இந்த மாதம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஒரு பேக்கு தான் வாங்குவேன். ஒரு பேக்கு வாங்கினோம்னா அதாவது எவ்வளோ 200 கிராம் 1/4 கிலோ அளவு எடை இது. இது வாங்கினா 2 மாதத்துக்கு நான் வச்சுப்பேன். ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதனால். அப்புறம் இந்த அகர்பத்தி வந்து கோயிலுக்கும் அம்பிகா பவன், ஹெவனா பவனான்னு தெரியல, பவன் தான் போல இருக்குது. அது ஒரு இது வாங்கியிருக்கேன். இது தனி, இது சாம்பிராணி டைப். இது வந்து வத்தி வீட்டுக்கு எப்போதும் வாங்குறது தான். அப்புறம் பருப்பு வந்து நான் போன தடவை வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். நாங்கள் வாங்குகிற கடையில் வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் இது மாதிரி தனியாக அப்படியே வச்சு லூஸில் விற்கிறாங்க, அதை வாங்கி பார்க்கலாம்னு. அதில் தான் வந்து இந்த தடவை நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் வந்து வாங்கலை. ரேஷன் பருப்பு துவரம் பருப்பு தரதுனால இந்த ரேஷன் துவரம் பருப்புலாம் நான் வாங்கலை. சிறு பருப்பு அதாவது பாசி பருப்பு இருந்தது. அதனால் இந்த பருப்பு மட்டும், உளுத்தம் பருப்பும், வெள்ளை உளுத்தம் பருப்பும், கடலப்பருப்பு மட்டும் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதுவும் உளுந்து வந்து நல்லா பூத்து வந்ததுன்னா நம்ம இட்லி தோசைக்கு போட்டு பார்த்துட்டு எப்போதும் 2 கிலோ 1/2 கிலோ கிட்ட வாங்குவேன். இந்த தடவை கம்பு மாவு இதெல்லாம் அரைச்சிருக்கிறதுனால இது மாவும் பூத்து வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் வேணால் வாங்கிக்கலாமேன்னு 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கம்பு ராகிலாம் அரைச்சிருக்கிறதுனால கூழ் நிறைய செஞ்சு சாப்பிட்லாம். தோசை இட்லியே கொஞ்சம் தவிர்த்து அரிசி சாப்பிடாம இருக்கலாமேன்னு தான் 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்போதும் போல் சபீனா, அப்புறம் ஸ்டீல் நார், ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருக்கேன். காப்பி தூள், அப்புறம் எப்போதும் போல் நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கு பிஸ்கட்டு, எண்ணெய் பாக்கெட்டு, அப்புறம் நெய், முந்திரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அது சொன்ன மாதிரியே சீசன், அதாவது என்னென்னா நம்ம கோயில் விசேஷம், நிறைய பூஜை இதெல்லாம் வந்ததுன்னா வீட்டில் விசேஷம் வரும்போது நிறைய வாங்கிப்பேன். பழசே வந்து நெய் வாங்கினது கொஞ்சம் இருக்குது, 100 கிராம் டப்பா வாங்கினது. அதனால் ஒரு பாதிக்கு மேலே இருந்ததுனால 100 மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். முந்திரி பருப்பும் அந்த போல் தான். தீபாவளி வேறு என்ன சீசன் இதெல்லாம் வந்ததுன்னா நிறைய வாங்குவேன். இல்லைன்னா மாதத்துக்கு 50 தான் வாங்குவேன். சும்மா கிரேவிலாம் வைக்கும்போது அரைச்சி ஊற்றுறதுக்கு
பொங்கல்லாம் வந்து நான் அந்த அளவுலாம் போட மாட்டேன். புட்டு இதெல்லாம் செஞ்சேன்னா அதில் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து வேறு எதுக்கெல்லாம் நான் நிறையலாம் வந்து பருப்புலாம் போட மாட்டேன். திராட்சையும் வந்து சாமிக்கு வந்து வெள்ளிக்கிழமையில இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் வந்து நெய்வேத்தியம் செய்யலைன்னா வச்சு நம்ம கும்பிடுவோம் இல்லையா, அதுக்காக இதுக்கு மட்டும் நான் பழசு கொஞ்சம் இருந்தனால 50 கிராம் தான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பிஸ்கட்டு, வெந்தயம் வந்து நான் வந்து இப்போ நிறைய தான் வாங்கிக்கிறேன். ஏன்னா இப்போ தோசைக்கு போடுறதுனால. அப்புறம் வேறு என்ன இந்த ராகி இதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, தோசைக்கு அப்புறம் கார அரிசி அதாவது சிவப்பரிசி இதெல்லாம் போடுறதுனால வெந்தயம் கலந்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால் வெந்தயம் வந்து நான் ஒரு 200 பழசு 100 இருக்குது, இப்போ 200 வாங்கியிருக்கேன். உளுந்து வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம காசு நல்லா கொஞ்சம் நம்ம வந்து சேமிக்க முடியும். அதனால தான் நான் வந்து வெந்தயத்தை கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால். ஆனால் வந்து நம்ம வெந்தய தோசைக்கெல்லாம் போட்டோம்னா நம்ம அப்படியே மூடி மூடி எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உளுந்து கலந்து போட்டோம்னா கொஞ்சம் பாதிக்கு பாதி, அதாவது வெந்தயம் பாதின்னா உளுந்து கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே தோசை வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வெந்தய தோசை போட்டோம்னா திருப்பி போட்டு எடுக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெந்தயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு அரைப்படி 1/4 படின்னா நம்ம ஒரு வேளைக்குன்னா வெந்தய தோசை அரைச்சிக்கலாம். ஏன்னா வெந்தய தோசை ரொம்ப வச்சு சாப்பிட முடியாது, புளிச்சு போன மாரி ஆகிடும். அதனால தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்போதும் வாங்குகிற இது தான். அப்புறம் இது ஆட்டுக்கால்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த காராத்தூள் கடையெல்லாம் வாங்குவோம், ஸ்நாக்ஸ் கடையில் இருக்கும். இது அங்கேயே வந்து இந்த பிராண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அது மாதிரி இதில் வாங்குவேன். அப்புறம் 10 ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் புதுசாக போட்டிருக்காங்க. இது வந்து மல்லாட்டை நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து காரம் போட்டு இந்த மாதிரி இருந்தது. இது டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி சைனிஷ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டு ஒரு மாதிரி லைட்டாக புளிச்ச மாதிரி டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சரியாக சாப்பிடும்போது நல்லா இருந்தது. நிறைய சாப்பிட்றதுனால 10 ரூபா பாக்கெட்லேயே வந்து இது மாதிரி 2 வாங்கியிருக்கேன். இந்த பேக்கெட்டை பிரித்தா ஆளுக்கு ஒரு 4 சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்ணும். நிறைய சாப்பிட்டோம்னா நல்லது இல்லை உடம்புக்குறதுனால இது நான் அப்படி தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியிருக்கேன். ரொம்ப அதிகமாக வாங்கலை. அப்புறம் கோதுமை ரவை வெல்லம் மட்டும் 1.5 கிலோ வாங்கிட்டேன். பழைய வெல்லம்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து சர்க்கரை ரொம்ப, அதாவது ஒயிட் சுகர் ரொம்ப சேர்த்துக்காம ரேஷன்லேயே வந்து நான் இப்போ வாங்கும்போது வாங்குறதில்ல. அதாவது இது ஜீனி வாங்குறதில்ல. 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஒயிட் அதாவது அந்த ஒயிட் சுகர் வாங்கிக்கிறது. எப்பயாவது லெமன் ஜூஸ் போடுறதுக்கு அதுக்கு மட்டும்தான் ரொம்ப யூஸ் பண்ணுறது. மற்றபடி எல்லாத்துக்குமே நான் பேட்டை வெல்லம் வாங்கி தான் அதை தூள் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நாட்டு சர்க்கரை வாங்கி யூஸ் பண்ணலாம், அது காசு கூட இருக்கிறது மட்டும் காரணம் இல்லை. சில இது 40 ரூபாயில விற்கிது 1/2 கிலோவில். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது ப்யூரிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை தூள் பண்ணும்போது என்னென்ன கலப்பாங்கன்னு தெரியல. டேஸ்ட்டே ஒரு மாதிரி மண்ணு மாதிரியே இருக்குது. அதில் வேறு என்ன கலப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வெல்லத்தையே வாங்கி நான் தூள் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களுமே வெல்லத்தை வாங்கி நம்ம வந்து காய் சுற்றுறதுல சுற்றி எடுத்துட்டோம்னா தூளாக இருக்கும். இல்லை வேறு என்ன வேறு என்ன அதை வச்சு நல்லா ஒரு பெரிய சாக்கு பை மாதிரி போட்டுட்டு பிளாஸ்டிக் கவரை போட்டு நல்லா வந்து நல்லா இது கல் இதனால் போட்டு சுத்தியல் கூட க்ளீனாக இருந்ததுன்னா அதெல்லாம் உடச்சிக்கலாம், மேலே கவரை போட்டு. இல்லைன்னா நம்ம வந்து இஞ்சியெல்லாம் இடிக்கிறோம் பார்த்தீங்களா, பூண்டு இஞ்சிலாம், அதில் கூட வச்சு நல்லா நம்ம உடச்சி எடுத்துடலாம். கவரை போட்டு உடச்சி பாட்டிலில் கொட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.